என்ன கேட்ச் ஃபிஷ்ஷு தொட்டியெல்லாம் கழுவி வச்சாச்சு போல். ஆமாப்பா, இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் க்ளீனிங் மட்டும்தான் போயிட்டுருக்கு. எல்லா டேங்கையும் பக்காவாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஆற்று தண்ணிங்கிறதுனால தண்ணி மட்டும் கொஞ்சம் கலங்கி வந்துருச்சு. இது ஆல்ரெடி நம்மள்ட்ட ஸ்டாக் வாட்டர் உண்டு, அதனால் இந்த டேங்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா போலார் பேரட் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ரீடிங் பேர் நம்மளுக்கு சேல்ஸுக்கு இப்போ வந்து ரெடியாக இருக்குது. எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ரேமுக்குள்ளே ப்ரைஸு 1 செகண்ட் பேஜ் அண்டு தேர்ட் பேஜுக்குள்ளே குட்டிலாம் இதுக்குள்ளே கிடக்கு. அதில் வந்து இப்போ தான் பொரிச்சிருக்கு குட்டி. இதுதான் இதிலேருந்து எடுத்த குட்டிகள் தான் அதெல்லாம். இந்த பெரிய பேர்லேருந்து வந்த குட்டிகள் தான். ஸோ இந்த பெரிய பேர் வந்து இப்போது ஒரு 2 டைம் வந்து எக்கு வந்து என்ன ஆகிட்டுனா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து 2 டைமுக்கு மேலே என்ன அந்த எக்குலாம் வந்து அந்தளவு இதாகலை. மீன் தான் நல்லா பருத்துறதுக்காக இதாகலை. ஸோ இப்போ வந்து ஒரு 3 பேஜ் குட்டி இருக்குது, ரேம் குட்டி மட்டும். இதுக்குள்ள எப்படியும் ஒரு 500 குட்டியாவது இருக்கும், ஆனால் தெரியாது. ஆமாம், எல்லாம் தண்ணி கலங்களாக இருந்தோன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் போலார் பேரட் என்ன இருக்குது, இது ஒரு கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர். இந்த ஸோ இப்போது இது ஒரு கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் இருக்குது. இது சேல்ஸுக்காக இருக்குது. இது சேல்ஸு. ஆனால் இன்னைக்கு நாளைக்குள்ளே நான் இதை சேல்ஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக இது வந்து எக்கு வச்சிடும். அப்போ வாங்கக்கூடியவங்களுக்கு இது கண்டிப்பாக வீட்டில் போய் கண்டிப்பாக 2 நாளில் எக்கு வச்சிடும் இது. அப்புறம் இது ரேம் கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர். அந்த பெரிய பேரோட ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டியில் உள்ள ப்ரீடிங் பேர். ஸோ இதுவும் நம்மள்கிட்ட வந்து ஒரு டைம் வந்து எக்கு வச்சு குஞ்சுகள் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ 2வது இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதுவும் சேல்ஸ் தான். இன்றைக்கி வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, இதையும் இன்றைக்கி கொடுத்துருவேன். அடுத்து இங்கே தான் அன்றைக்கி மெயினாக செட்டப் பண்ணி வச்சுருக்குது. ஏன்னா நம்மகிட்ட உள்ள கண்ணாடி தொட்டி எல்லாமே எம்டியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பக்காவாக ப்ரீடிங் பேர் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர். இதுவும் நம்ம வந்து ஒரு செட்டு குஞ்சுகள் எடுத்தது. இதுவும் கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் தான். அந்த ஒயிட்டும் கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் தான். அப்புறம் இவங்க வந்து ஃப்ளவர் ரான். இப்போ ஃப்ளவர் ரான் வந்து இது நான் அவங்களுக்கு சேல்ஸுக்காக இருக்குது. இல்லை, இது வந்து நம்ம ப்ரீடிங் பர்பஸுக்காக. இது வந்து எப்படின்னா, நான் ஒரு 20 பேர் வாங்கிட்டு வந்தேன், 20 ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து ஒரு 10 மீன் நல்லா வளர்ந்துச்சு. 10ஐயும் கொடுத்துட்டு இதில் ஒரு 2 இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த 2ஐயும் வந்து என்னோடய ப்ரீடிங் பர்பஸுக்காக வச்சுருக்கேன். இது வந்து ஷார்ட் பாடியில் மேலு எஸ்ஆர்டி தான், அது ஃபீமேல். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மேலை விட ஃபீமேல் தான் கையை விட்டாலே கடிக்கிறது வருது பயங்கரமாக. எஸ்ஆர்டின்னு என்ன அர்த்தம்? அது ஃப்ளவர் கானில் ஒரு டைப்பு வெரைட்டி. ஃப்ளவர் கானில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இது நான் மொதல் டைம் இது வந்து 2வது டைம். ஆல்ரெடி வந்து ஜிபி ஒன்று வாங்கியிருந்தேன், அது வந்து களவு போயிடுச்சு. ஸோ இது இப்போ நான் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லாயிருக்கும். இதுவும் இப்போது என்ன அடல்ட் ஆகலை, கொஞ்சம் என்ன ஒரு கண்டிஷன் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ப்ரீடிங் விடலாம். ஸோ இது வந்து இப்போ ஒரு 2 ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ நான் வேணால் கையில் எடுத்து காட்டுறேன். கடிக்காதா? இது கடிக்காதா, அந்த ஃபீமேல் கடிச்சுடும். என்ன ஓட்டம் ஆடுது? வலைய வச்சு பிடிக்க வேண்டியதானே? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஷார்ட் பாடி, மேக்ஸிமம் ஒரு 3 இன்ச்சு இருக்கும். நல்லாயிருக்கும். இதெல்லாம் போலார் பேரட். இப்போ இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சது. ஸோ சூப்பராக இருக்கும். எல்லாமே தரமாக போலார் பேரட். நம்மகிட்ட வாங்குகிற பேர் வந்து ஒரு 100க்கு 100% நீங்கள் நம்மளை நம்பி வாங்கலாம். அந்தளவு ஒரு பிராண்டடாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வாங்கி நம்மளோட குரூப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க வீடியோ எடுத்து நம்மளுக்கே அனுப்பிடுவாங்க. ஒரு வாரத்தில் நீங்கள் கொடுத்த பேர் வந்து எக்கு வச்சு நம்மள்கிட்ட குஞ்சு பறிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக்லாம் கமெண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட கமெண்டில். இனிமேல் வந்து நம்மளோட இதில் வந்து எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் இருந்து தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரீடிங் பேர்ஸ் எல்லாமே இதில் இருந்து தான் செலக்ட் பண்ணுவேன். கரெக்டான மேல் ஃபீமேல் எடுத்தாலே பெரிய மேல் கிடக்க அது சேல்ஸுக்கு தான் இருக்குது. வேறு யாராவது மேல் மட்டும் தேவைப்படுற வேணும் அப்படின்னு ஒயிட் கலர் மேல் அப்படி தானே? ஒயிட்டும் இருக்குது, ப்ளூவும் இருக்குது. ஓகே. ஸோ ஃபீமேல் வந்து அடித்து கொன்னுருச்சு. நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் வேலைக்கு போகிற அவசரத்தில். அதனால் இல்லைன்னா நான் பார்த்துருந்தோம்னா
ரெடி பண்ணியிருப்பேன். இது வந்து நல்ல ஒரு பெரிய மேலு ஹம்ப்லாம் வரும். ஒரு நல்ல பெரிய அடல்ட்டுக்கு வந்து ஹம்ப் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளோரானுக்கு வர மாதிரி லைட்டாக புடைக்கும், ரொம்ப வராது. இது ஒரு நல்ல ஆண். வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரியான ஆண். இந்த சைஸ்லேயே நான் ப்ரீடிங் செட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இந்த மாதிரி சைஸ் வரச்சில் இது வந்து 1 இன்ச் இருக்கும், இல்லைனா 1.5. இது மேலா ஃபீமேலா? இது வந்து ஃபீமேலு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இது இந்த இருக்கலாம், சிலவங்க நிறைய பேர் கேட்டது தான்ப்பா, நீங்கள் கேட்டீங்க சொல்லிடுறேன். இது வந்து என்ன இருக்கா, இது வந்து சிலது வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த இடம். ஓகே. இதில் அதே மாதிரி டீப்பும் இறங்கிரும். இந்த சைஸ்லேயே டீப்பும் இறங்கிரும் அந்த ப்ரீடிங் டைப்பு. அதே மாதிரி சைஸு பார்த்திங்கன்னா இந்த டெய்ல் இருக்குல்ல, மேலே உள்ள டெய்லும் கீழே உள்ள டெய்லும் ரொம்ப ஃபீமேலுக்கு போகாது பெருசாக. அதே மாதிரி மேலுக்குன்னா இந்த டெய்ல் இருக்குல்ல, இந்த டெய்லு இந்த வாழை தாண்டி போகும். ஓகே ஓகே ஓகே. அது சின்னதுலேயே தெரிஞ்சிடும். இந்த இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக போகும். அதே மாதிரி கீழே உள்ள டெய்ல் வந்து ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாகி ஷார்ப்பாக போகும். அதே மாதிரி மேலுக்கு வந்து ரொம்ப இது வந்து இந்த ஃபீமேலுக்கு வந்து ரொம்பலாம் இது போகாது. மேலுக்கு தான் ரொம்ப இது நல்ல ஒரு ஃபீமேல். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேல் எடுத்துமா பேர் ஆகிக்கும். இதிலலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கு ஃபுல்லாக போலார் பேரட்டு ஃப்ரை. ஸோ இதில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஃப்ரைக்கு மேலே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கப்பீஸும் கிடக்கும்ல. கப்பீஸ் அது இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் ஒரு 3 கிடக்கு, அது சேல்ஸ் பண்ணுது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்மி தான் அந்த கிடக்கு பற்றிலாம். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக பொரிச்ச குஞ்சுகள். இதெல்லாம் வந்து இன்னும் வளர்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மாதம் ஆயிடும். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீடிங்காக வச்சுருக்கக்கூடிய பேர்ஸு. இது வந்து ஒயிட்டு. இது வந்து நம்மகிட்ட ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுக்கூடிய பேர். ஒயிட்டில் உள்ள பேர் இது. இது ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த பேர் வந்து சேல்ஸுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஒயிட்டில் நிறைய பேர் வந்து ஷார்ட் பாடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க. உங்களுக்காண்டி ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இது பேர் ஆகுமா அப்படின்னு சும்மா தான் தூக்கி போட்டேன். ஆனால் பேர் ஆகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா ஃபீமேலும் நல்லா லோட் ஆயிடுச்சு. ஆரஞ்சு கலர் நல்லா கொடுத்துருச்சா. இது மேலு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஷார்ட் பாடி. இந்த சைஸ்லேயே ப்ரீடிங் செட் ஆகிரும். என்ன டீப் நான் சொன்னேன்ல, டீப் இறங்கும் அப்படின்னு. இந்த ஃபீமேலு காட்டுறேன் பாருங்கள். நான் இறங்கியிருக்கா. ஸோ இந்த டீப்பு வச்சு தான் நம்ம ப்ரீடிங் டீப்பு இறங்கும். ஏன்னா இந்த வயிற்றில் நல்லா லோட் ஆகிட்டனால இந்த மஞ்சள் கலர் கொடுத்துரும். மஞ்சள் கரு உள்ளுக்கு இருக்கும். இனி இது என்ன ஒரு 2 நாள் கிடந்துச்சுன்னா இதுவும் முட்டை வச்சிடும். அப்புறம் இதுதான் இந்த போலார் பேரட்டு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா இங்கே கிடக்கிறவன் தான் தகப்பேன். எல்லாத்துக்கும் தகப்பனா அது இவன் தான். இதை கிடப்பான் பாருங்க. இவன் தான் இது எல்லாத்துக்குமே ப்ளூ வர காரணம் எல்லாத்துக்குமே இவன் தான். இந்த ஒரு மீன் தான். இது பச்சை கலரில் இருக்குது. ப்ளூ இது போலார் பேரட் ப்ளூ. ஓகே ஓகே. இதுக்கு ஏற்ற ஃபீமேல் இதுக்குள்ளே தான் கிடக்கு. அது ஒன்றும் அதை டிஸ்டர்ப் பண்ணண்டா. அது இப்போ தான் கொஞ்சம் சேர்ந்துருக்கா. ப்ரீடிங் ஃபைட் ஆகி அடித்து நொறுக்கி அந்த ரேஞ்சில் வந்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு ப்ரீடிங் பேர் ஒயிட்டில் இதில் வச்சுருக்கேன். இதில் உள்ள ப்ரீடிங் பேர் எப்படி இருக்கும்னா, ஒயிட்டில் ஷார்ட் பாடி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பாடி விரிஞ்சுவே இருக்கும். இந்த இருக்கா தெரியுதா? இது ஃபீமேலு, இது மேலு. இது நம்மகிட்ட ஃப்ரைஸ்லேருந்து எடுத்து வளர்த்து க்ரூம் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ரெண்டும். ஓகே ஓகே. இந்த இப்போ காமிச்சோம்ல ஒரு பேர், அதில் உள்ள குட்டிங்க. இது வந்து தகப்பேன், அது வந்து பிள்ளை. ஓகே ஓகே ஓகே. இதில் எல்லா ப்ரைஸையும் மேக்ஸிமம் இதுலேயும் கொஞ்சம் நிறைய ப்ரைஸ் கிடக்கு. ஆனால் இது எடுக்கண்டாம். ஏன்னா இதில் உள்ளதை வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அங்கே போட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன போலார் பேரட் கிடக்கு அப்படின்னா, அதாவது ஒயிட் வந்து மேலு, ஃபீமேல் வந்து ஒயிட்டாக இருக்கும். ப்ளூ வந்து மேலாக இருக்கும், ஒயிட்டு ஃபீமேலு. நல்லா இதுவும் ஏன்ட ஒரு 2 டைம் குட்டி எடுத்துருக்கு. இப்போ 3ஆவது டைம் குஞ்சு பொரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த முக்கிலே தான் கிடக்கு, அதனால தான் டிஸ்டர்ப் பண்ணல. இதில் அப்படி தான்.
இதில் ஒரு ஷார்ட் பாடி சின்ன சைஸில் உள்ளது கிடையாது. ஸோ ஷார்ட் பாடி எதுக்கு நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் விரும்புகிறது வந்து லென்த்து பாடியோட ஷார்ட் பாடி தான் அதிக பேர் கேட்குறீங்க. அதனால தான் நான் ஃபுல்லாகவே போலார் பேரட்டில் வந்து ஷார்ட் பாடி மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இனிமேல் மேக்ஸிமம் அதிகமாக ஷார்ட் பாடி தான் உங்களுக்கு இதெல்லாம் சேல்ஸுக்கு வரும். இதுலேயும் பாருங்கள், இது வந்து முட்டை வச்சுருக்கா, என்ன முட்டைக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி பிவிசி பைப்பு வெட்டி போட்டாலே அதில் முட்டை வச்சிரும். ஸோ இது என்ன வைக்கலை. ஸோ இது இந்த பேரை பாருங்கள், இது நல்லா எக் லோடு ஃபார்ம் ஆகிட்டு. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கா, இந்த ஆரஞ்சு கலர் வந்துட்டுனாலே நல்லா லோடு எக்கு ஃபார்ம் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது ஷார்ட் பாடி, சரியான ஷார்ட் பாடி. புலிக்குட்டின்னு சொன்னேம்ல, அதில் உள்ள பேர். இது இது ஃபீமேலு, இது அதில் உள்ள மேலு. இதுவும் நல்ல ஷார்ட் பாடி தான். அதுக்கா இது கிடக்கு. அப்புறம் இதுலேயும் அதே மாதிரி ஒரு ஷார்ட் பாடி பெரிய பேர் இந்த இருக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து ப்ரீடிங் ஃபைட் ஆகிட்டு கொஞ்சம். நான் வந்த உடனே பார்த்தேன், இப்போ வரும்போது தான் சேசிங்கில் தான் இருந்தேன். ஆமாம், இது என்ன ப்ரீடிங் ஃபைட்டு எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸை பேரிட்டேருந்து பிரிக்கும்போது கண்டிப்பாக ப்ரீடிங் ஃபைட்டு செல்லது வரும். மேக்ஸிமம் வரது. ஆனால் திடீர்னு வந்துட்டுனா அதை எப்படி ஷேர் பண்ணணும்னா, இந்த பீட்டா ப்ரீடிங்லாம் பண்ணுவீங்க தெரியுமா, அந்த மாதிரி எந்த மீனை அடித்து ஓடுதோ அந்த மீனை வந்து நீங்கள் தனியாக ஒரு 2 நாள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, 2 நாள் 3 நாள் வச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீமேலை தாராளமாக மேல் கூட இன்ட்ரு கொடுக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப அடி வாங்கினா மட்டும் நீங்கள் வந்து தனியாக எடுத்து போட்டுருங்க. இல்லைனா மீனை அடித்து கொண்டு போடும். மற்ற மீன்கள் மாதிரி ரொம்ப அக்ரெசிவ் உண்டு. இப்போ செமி அக்ரெசிவ் எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, ரேமு, கிரிப்பன்சிஸு, அப்புறம் வந்து நம்ம கிரிப்பன்சிஸில் என்ன ஒரு 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. செமி அக்ரெசிவ் வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் போலார் பேரட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, சாகிற வரைக்கும் அடிச்சுவிடும். மேலெல்லாம் மேலு ஃபீமேல் எதுக்குள்ளே எது அடி வாங்கி துரத்தி போதோ அந்த மீனை கடிச்சே கொண்டு போடும். மொதல் எது போவோம் அப்படின்னா வாள் தான். வாள் போயிட்டுனாலே மீனால் சரியாக நீந்த முடியாது. அதுக்கப்புறம் மீனால் ஒரு சைடில் போய் நின்றுட்டுனாலே மூஞ்சி கிஞ்செல்லாம் அடித்து பிச்சு எரிஞ்சிடும். அதுக்குள்ளே நம்ம பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா பிரச்சனை இல்லை. நான் பார்க்காம போனதுனால தான் அந்த ஒயிட்டில் உள்ள ஃபீமேல் வந்து அடி வாங்கிடுச்சு. ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா போலார் பேரட் ஃப்ரைஸ் தான் கிடக்கு. இதுலேயும் ஒரு 300-400 கிட்ட கிடக்கும். இந்த இதெல்லாம் வந்து எத்தனை மாதத்தில் உள்ள பேபிஸ்னால் ஒரு 1.5 மாதம் 1 மாதத்தில் உள்ளதெல்லாம் இதில் கிடக்கு. இதெல்லாம் நல்லா சூப்பர் சைஸ் வந்துட்டு இன்னும் ஒரு மாதத்தில் இதெல்லாம் ப்ரீடிங் ஆகிரும். இப்போ ஃபுல் கோல்டு இது எல்லாம் ஃபீமேல் தான் அதிகமாக கிடக்கு. ஸோ ஃபீமேல் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து ஒரு கடையில் கொண்டு போய் அந்தாலும் தள்ளிடலாமான்னு பார்க்க. இவ்வளோ ஃபீமேல் கிடக்கு. இது எல்லாமே ஃபீமேல் தான். ஸோ மேல் கிடையாது, இது எல்லாமே ஃபீமேல் தான். அதே மாதிரி இதுலேயும் ஒரு போலார் பேரட் எவ்வளோ கிடக்குன்னா, இதுலேயும் ஒரு 300-400 கிடக்கும். இது எல்லாமே வந்து இப்போ பொறிச்சு ஒரு 4 வார குட்டிகள். இதெல்லாம் இதுலேயும் ஒரு 500 குட்டிக்கிட்ட கிடக்கும். அப்புறம் இதில் வந்து ஒயிட்டு ப்ளூ எல்லாம் மிக்சிங்கில் கிடக்கும். இது எல்லாமே கொஞ்சம் அடல்ட்டு ஸ்டேஜ் அப்படி இப்படின்னு வந்து கிடக்கும். இனிமேல் இதை செப்பரேட் பண்ணணும் அப்படி தானே? இதெல்லாம் இனிமேல் வந்து இதில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கதெல்லாம் நான் செப்பரேட் பண்ணிடுவேன். சொன்னேன் இப்போ இதெல்லாம் எடுத்து போட்டோம்னா ப்ரீடிங் ஆயிரும். இதெல்லாம் இந்த மஞ்சள் கலர் வர ஆரம்பிச்சிட்டு வயிற்றுல. உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி போலார் பேரட்டு கிராஸ் ப்ரீட் பண்ணால் என்ன மாதிரி குட்டி இறங்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து ஒயிட் வந்து மேலு, இந்த ஒயிட் வந்து ப்ளூவாக இருக்கணும், ஃபீமேல் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது என்ன மாதிரி குட்டி இறங்கும்னா, இங்கே வாங்க நான் காட்டுறேன். ஸோ ஒருவேளை கிராஸ் ப்ரீட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வரி வரியாக போட்டு இறங்கும். ஒயிட்டில் இந்த மாதிரி வரி வரியாக போட்டு இறங்கும். நான் வரி விழுதா? ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி வரி வரியாக விழும். ஆனால் வந்து பியூராக பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படி வராது. இப்படி வரி மட்டும்தான் அடிக்கும். அதனால் நீங்கள் ப்ரீடிங் இது எல்லாமே நல்லா எல்லாம் வந்து அடல்ட்டு கண்டிஷன் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 2 வீக்கில் நான் இதை எல்லாத்தையுமே அடல்ட்டு இது போட்டுருவேன், செப்பரேட் பண்ணி ப்ரீடிங் பர்பஸ் போட்டுருவேன். அதுக்கப்புறம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்பி ரெட் ரோஸு. ஸோ எல்லாமே தரமான பேர். நான் கப்பி வெரைட்டி எல்லாமே ஓச்சிட்டேன். இதில் மட்டும் கொஞ்சோண்டு கிடக்கு. இதையும் நீ கொடுத்துடணும். குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க நம்மகிட்ட.
ஊற்றிடலாம். அந்த இதுலேயும் ஒரு ப்ரீடிங் பேர் போலார் பேரட் கிடக்கு, ஷார்ட் பாடியில் உள்ளது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இதே இன்னைக்கு கொடுத்துருவேன். வேண்டாம் இது வந்து நீங்கள் வாங்கண்டா, ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆள் ஆர்டர் போட்டாங்க. இது வேங்கண்டா. போலார் பேரட் மட்டும் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆனால் அதில் ஒரு 2 பேர் இருக்குது. ரேம் தெரியுமா என்னமோ தெரியல, இதில் முட்டை வச்சுருக்கு உள்ள. ஆனால் அந்த முட்டை எதுவும் பொரிக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லா முட்டையும் ஃபங்கஸ் ஆயிடுச்சு. எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன தெரியுதா உங்களுக்கு உள்ள தெரியுதா? தெரியலையே. என்ன இருக்குது, முட்டை இருக்குது. இந்த முட்டை எதுவுமே பொரிக்காது. எதனால் சொல்கிறேன்னா எல்லா முட்டையுமே ஃபங்கஸ் ஆகிடுச்சி. இன்னொன்று என்னென்னா ஃபங்கஸ் ஆகாத முட்டையும் இருக்குது. ஆனால் எனக்கு இதில் வந்து 100% நம்பிக்கை இல்லை. ஸோ நம்ம ப்ரீடிங் விடறதுக்கு முன்னாடி நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்துருந்தோம்னா இந்த ஃபங்கஸ் எதனால் வருது? அப்போது ஃபங்கஸ் எதனால் வருதுன்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சரை செட் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா மீனோட ஃபெர்டிலைசேஷன் வந்து சரியாக இல்லைன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து ஃபீமேல் வந்து எக்கு வச்சுட்டு இருக்கும்போது மெயில் பக்கத்தில் இருந்து ஃபெர்டிலைசேஷன் பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ப்ரீடிங் வந்து 100% நல்லா சக்ஸஸ் ஆகும். ஸோ அது வந்து இந்த ப்ரீடிங்கில் சரியாக நடக்கலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்திங்கனாலே தெரியும், மேல் வந்து ஃபீமேலை துரத்தி கடிக்கும். அப்படிங்கும்போது இந்த ப்ரீடிங் சக்ஸஸாக இருக்காது. இம்போர்ட்டட் மாலிக்கும் நார்மல் மாலிக்கும் இதான் வித்தியாசம். அந்த குட்டியில் ஏதாவது ஒரு குட்டியாவது கருப்பு குட்டி இறங்கிச்சா அதுதான் வித்தியாசம். ஸோ பணம் நான் வந்து நிறைய பேர் கேட்டீங்க 2000 ரூபா கொடுத்து எதுக்கு இதை எப்படி வாங்கணும் அப்படின்னு. பணம் மேட்ரு கிடையாது, குவாலிட்டி தான் மேட்ரு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மீனுக்கு வந்து இம்போர்ட்டட் மாலி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது நம்ம குவாலிட்டியாக எடுப்போமா அப்படிங்கிறதுனால தான் எடுத்தது. ஸோ இதிலே 8000 ரூபா வரைக்கும்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் வாங்கி ப்ரீட் பண்ணால் சேல்ஸு பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்கினதுக்கு எவ்வளோ கமாண்ட் வந்துன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த இம்போர்ட்டட் அப்படின்னாலே ஒரு ரேட்டு தான், தனி ரேட்டு தான். ஸோ அது வந்து நீங்கள் வந்து நார்மல் மாலிக்கும் சாதா மாலிக்கும் இதான் வித்தியாசம். இம்போர்ட்டட்னா அந்த குட்டி, அந்த பேரருக்குள்ளே குட்டி அப்படியே இறங்கும். நார்மல் மாலி இப்போ கடையில் வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி குட்டி இறங்காது, அதுதான் வித்தியாசம். வேறு இன்னைக்கு இவ்வளோதான். நம்ம இனிமேல் நான் சொல்லிட்டேன், ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்து கப்பி ப்ரீடிங் நம்ம பண்ண போகிறது கிடையாது. கப்பி ப்ரீடிங் இதோட ஸ்டாப்பு. இனிமேல் வந்து ரேமு, போலார் பேரட்டு, இந்த ட்ரிப்லெட் வெரைட்டிஸ் மட்டும்தான் இனிமேல் அதிகமாக ப்ரீட் பண்ணுவேன். அதே மாதிரி இம்போர்ட்டட் மாலிஸ் என்ன இது போக என்ன ஒரு 3 வெரைட்டி எடுக்கலான்னு இருக்கேன். அதில் ஒன்று ஒயிட் எடுக்கணும், இல்லை ஒன்று நம்ம ஒயிட்டில் ட்ரிப்லெட் வெரைட்டி தான் அதிகமாக ப்ரீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கப்பீஸ் இதோட முடிச்சிடுவேன், ஏன்னா நம்மளால் அதை பார்க்க முடியலை. இன்னொன்று வந்து நிறைய பேர் பீட்டா ப்ரீடிங் பண்ணுங்க அப்படின்னா, பீட்டா ப்ரீடிங் ஆல்ரெடி என்னோடய ப்ரதர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட சேனலில் எடுமே கொஞ்சம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவரோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அவர் ஃபுல்லாக பீட்டா ப்ரீடிங் தான், வைல்டு, நிமோ, மல்டி கேலக்ஸி, அப்புறம் எல்லாம் ஒரு 10-20 பேர் வாங்கி வச்சு இப்போ நான் ஒரு 4-5-6 பேர்லேருந்து குட்டியெல்லாம் நிறைய எடுத்தார். ஸோ அவரோட வீடியோவும் நம்மளோட சேனலில் இனிமேல் வரும், பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்புங்க. போலார் பேரட் வந்து தரமாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எங்கே இருக்குது நம்ம ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி. ஸோ இங்கே தான் நீங்கள் கரெக்டாக நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் என்னோடய லொக்கேஷன் ஷேர் பண்ணி வைக்கேன், அதில் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வரலாம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கொரியர் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் பண்ண முடியாத நிலமையில் இருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் கொரியரும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால பண்ண முடியல. ஸோ சீக்கிரம் கொரியரும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.